Hi friends, welcome to Chennai food. ரொம்ப சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல பிரியாணி பாட் தான் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். 2 சின்னதாக பிரியாணி இலையை நான் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பட்டை ஏலக்காயெல்லாம் பொரியணும். சேர்த்து விட்ட பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை நான் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கிட்டேங்க. 2 பெரிய தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்ச மாதிரி வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டில் ரெடி பண்ணது. இந்த வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு பாதி உப்பு தான் சேர்க்க போகிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். மீதி நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலா சேருங்க. சேர்த்து விட்ட மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனை நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். அது மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனை நான் 3 நிமிஷம் போல் வதக்கியிருக்கேங்க. பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ நாம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிடலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் ஒரு வதக்கிட்டேன். இப்போ சிக்கன் வேக விடணும். அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து விடுறேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இதே மாதிரி 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் வேக வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் செய்யலை, பிரியாணி பாட்டில் தான் செய்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் வேகிறதுக்காக நான் மூடி போட்டு விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிருந்தோம். அதில் 1/2 கப்பு தண்ணி சிக்கன் வேகிறதுக்கு எடுத்துக்கிச்சு. 1/2 கப்பு தண்ணி தான் இருக்குது இதில். இப்போ நாம் அரிசியை சேர்த்து விட்டுடலாம். பாஸ்மதி அரிசியை நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அரிசியை ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லாவே ஊறிடும். 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற விடலாம். இந்த அரிசியை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். அரிசி சேர்க்கும் பொழுது தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ் உடையாமல் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க.
சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருந்ததுனால நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை குறைச்சிட்டு தான் சேர்க்குறேன். பாஸ்மதி அரிசியை நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 கப்பு குறைச்சதுனால 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2.5 கப் அளவுக்கு சேர்த்து விட்டுட்டேன். 1/2 கப்பு தண்ணி நம்ம சிக்கன் வேக வச்சதுலேயே மீதம் இருந்தது. 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரைஸ் உங்களுக்கு குழையாது உடையாது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போதலைன்னா சேர்த்துக்கலாம். நான் மீதம் இருக்கக்கூடிய சால்ட்டையும் இதில் சேர்த்து விட்டுறேன். ஏற்கனவே நம்ம 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சிக்கன் போடும்போது சேர்த்துருந்தோம். மீதம் இருக்கிற சால்ட்டையும் நான் இதில் சேர்த்துறேன். ஃபஸ்ட்டே நம்ம சால்ட்டு மொத்தமாக சேர்த்தோம்னா சிக்கனில் உப்பு அதிகமாகிடும். அதுக்காக தான் நான் பாதி சேர்த்துட்டு பாதி நிப்பாட்டி வச்சேன். இப்போ சேர்த்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போதலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நான் புதினா இலை கொஞ்சம் சேர்த்து விட்டுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு விட போகிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பிரியாணி ரெடி ஆகிடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டேங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது கரண்டியை வச்சு மெதுவாக கலந்து விட்டிங்கன்னா ரைஸ் உடையாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. உடையவும் இல்லை, அடியும் பிடிக்கல. பாருங்கள், பாத்திரத்தில் அடிலாம் பிடிக்காமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குது. இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிரியாணி பாட்டிலே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரைஸ் உடையாமல் குழையாமல் நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான சூப்பரான சிக்கன் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.